ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அதாவது கைஸ், நான் வந்து இந்த யூடியூப்பு, அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃபீஸ் போகிறது எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு பேசாமல் வந்து நான் வந்து ஒரு பெக்கராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கரா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கைஸ், ஓகேங்களா? நீங்கள் கூட யோசிக்கலாம், ஏன்டா அந்த விபரீத முடிவு ராஜேஷ் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நான் எதுக்கு வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும், ஓகேங்களா கைஸ்? அதாவது கைஸ், அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்தூர் அப்படிங்கிற ஒரு சிட்டி கைஸ். அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து பிச்சை எடுத்தே மாதம் வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ கைஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இந்த அவங்க பேர் ஸ்ரீபதி, அவங்க வந்து எப்படி ட்ரெண்டிங்காக வந்து பேசிக்கிட்டு வரைக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கைஸ், மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த ஆண்டியை பற்றி தான் வந்து ஃபுல்லாக, அவங்க பேர் வந்து என்ன பேர் அப்படின்னா இந்திரா பாய், ஓகேங்களா? இவங்களை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து மத்திய பிரதேசத்தோட ட்ரெண்டிங்கே வந்து இவங்க தான். இப்போ ஒரு 3 days, இன்னையோட 3 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 days-ஆ 4 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4 days-ஆ வந்து இவங்க தான் இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இவங்க வந்து எப்படி பெக்கராக இருந்து மாதம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிக்கிறாங்க, அண்ட் வந்து இவங்க யார், இவங்களோட பேக்ரவுண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து, இவங்க ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து A to Z ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க கைஸ், ஏன்னா வந்து நம்மளோட வாட்ச் ஹவர்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து பிச்சைக்காரங்களை பற்றி வந்து ஒரு வீடியோ கேரளாவில் வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவங்க கிட்ட, அதாவது பெக்கர்ஸ் கிட்ட வந்து ஐஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெரிய கார் வச்சிருப்பாங்க, பெரிய பணக்காரர் மாதிரி இருப்பாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கேரளா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தாத்தா, ஒரு தாத்தா, வயசான தாத்தா, அவர் வந்து பெக்கர் தான், ஓகேங்களா? அது ஃபுல்லா வந்து சும்மா ஒரு இதுக்காண்டி வந்து சும்மா ஃபன்னி ரீல்ஸு அண்ட் வந்து மேக்கிங் வீடியோ ஃபுல்லாக ரிலீஸ் ஆனிச்சு, ஓகேங்களா? அதான் வந்து ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா? அதில் வந்து ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு தாத்தா வந்து பேக்கை போட்டுக்கிட்டு, அந்த காலேஜ் பேக் மாதிரி ஒரு பேக்கை போட்டுட்டு வருவார். வந்த உடனே ஒருத்தர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு சின்ன ஃபோன் கைஸ், அது 3G ஃபோனோ 4G ஃபோனோ நினைக்கிறேன், 3G ஃபோன் தான் நினைக்கிறேன், அந்த ஃபோன் வச்சுட்டு இருப்பாரு. இவர் வந்து பிச்சை கேட்பாரு, ஓகேங்களா? அங்கே அவருக்கு முன்னக்கூட்டி ஒரு 2 விதத்தில் பிச்சை கேட்பாரு, அவங்க கொடுக்க மாட்டாங்க. உடனே இங்கே வந்து இவர்கிட்ட பிச்சை கேட்பாரு. உடனே இவர் வந்து ஃபர்ஸ்ட் இல்லம்பாரு, இருந்தாலும் பசிக்குது, ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, கொஞ்சம் பைசா கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பாக்கெட்ல இருந்து 200 ரூபா எடுத்து கொடுப்பாரு, ஓகேங்களா? 200 ரூபா கொடுத்த உடனே 200 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா தான் இருக்கு, 50 ரூபா எடுத்துட்டு 150 ரூபா கொடு அப்படின்னு சொன்னோடனே, ஜிபே இருக்கா, நான் ஜிபே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கருத்து ஐபோன் எடுப்பாரு. ஐபோன் எடுத்துட்டு அவர் திருன்னு முடிப்பாரு, என்னடா பிச்சைக்காரங்கிட்ட ஐபோன்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருன்னு முடிப்பாரு. இந்த மாதிரி வீடியோ தான் ஃபுல்லா வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கு, ஓகேங்களா? பிராங்க்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக்ல வரத மாதிரியும் கார்ல வரத மாதிரியும் வந்து ஐபோன் வச்சுக்க மாதிரி நிறைய பிராங்க் கூட இடையில கூட வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு, ஓகேங்களா கைஸ்? இதெல்லாம் வந்து சும்மா ஃபன்னுக்கு ஒரு இதாக எடுத்தது, ஓகேங்களா? பட் வந்து ரியலாவே இது மாதிரி ஒரு பிச்சைக்காரங்க ரியலா இதை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி ரியலா இருக்காங்க, அவங்க தான் வந்து இந்திரா பாய், ஓகேங்களா? அவங்கள பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அப்படிங்கிற ஒரு சிட்டி கைஸ். மத்திய பிரதேசத்துல இந்தூர் அப்படிங்கிற ஒரு வந்து சிட்டி வந்து இருக்கு, ஓகேங்களா? இந்த சிட்டி வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஃபேமஸான சிட்டிகள்ல இந்த ஒரு சிட்டியும் வந்து ஒன்று, ஓகேவா கைஸ்? இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மத்திய பிரதேசத்துல வந்து தலைநகரம், மத்திய பிரதேசத்தோட தலைநகரம் அப்படின்னா அது வந்து போபால், ஓகேங்களா? போபால்ங்கிற ஒரு சிட்டி. போபால்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட இந்த இந்தூருங்கிற ஒரு சிட்டில இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து ரொம்பவே வந்து அதிகம் கைஸ், ஓகேங்களா? இங்க வந்து ஏகப்பட்ட பெக்கர்ஸ் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபுல் டைம் ஜாப்பாவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதாவது இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா கைஸ், இங்க மொத்தம் வந்து 7000 பெக்கர்ஸ் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இதுல கொஞ்சம் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா, அதுல 50% வந்து குழந்தைகள், ஓகேங்களா? 50% குழந்தைகளும் அதுல வந்து பிச்சை எடுக்காங்க. 7000 பேத்துல 50%னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. 3500 பேர் குழந்தைகள் மட்டுமே வந்து பிச்சை எடுக்கிறாங்க. இந்த இந்தூர் சிட்டில வந்து மொத்தம் ஒரு 37 முக்கியமான பிளேசஸ் இருக்கு, அதாவது வந்து முக்கியமான இடங்கள் வந்து இருக்கு, ஓகேங்களா? அந்த இடத்துலதான் வந்து எல்லா பெக்கர்ஸும் வந்து பிச்சை எடுப்பாங்க. ஏன்னா வந்து முக்கியமான இடம், நிறைய பேர் வந்து போகக்கூடிய இடம். அதெல்லாம் இந்த 37 பிளேஸ்ல தான் வந்து எல்லா பெக்கர்ஸும் வந்து பிச்சை எடுப்பாங்க. இதுல எல்லா பெக்கர்ஸும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 20 கோடிக்கு மேலேயே வந்து பிச்சை எடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த ஒரு விக்கிபீடியால அந்த நியூஸ் எல்லாம் படிச்ச உடனே எனக்கே ஒரு நிமிஷத்துல வந்து தலையெல்லாம் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு.
பிச்சைக்காரங்க இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தூர் மாநகராட்சியும் அண்டு வந்து இந்தூர் மாநகராட்சி தானே ஆமா இந்தூர் மாநகராட்சியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இந்தூர் மாநகராட்சி கூட சேர்ந்து ஒரு அமைப்பு கைஸ் ஓகேங்களா. அவங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கெல்லாம் வந்து போய் வந்து பிச்சைக்காரங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அவங்களோட ஒர்க்கே என்ன அப்படின்னா அந்த அமைப்போட ஒர்க்கே என்ன அப்படின்னா கைஸ் அவங்க வந்து நேரில் பெக்கர்ஸை போய் நேரில் போய் பார்த்து அவங்கள்ட்ட வந்து பேசி எதுக்கு இந்த தொழிலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் நீங்கள் தொழில் பண்ணலாமா அந்த தொழிலை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு வேலையும் இல்லாம தான் நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு வந்து அவங்களும் அந்த ஒரு சமூக அந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல அவங்க வந்து அவங்களுக்காண்டி வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ஏதாச்சும் ஒரு வேலையை தேடி கொடுக்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அங்க இருக்கக்கூடிய இந்தூர் மாநகராட்சியும் அண்ட் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு அமைப்பும் வந்து இந்த ஒர்க்கை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வந்து ஒரு நாள் வந்து ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா. அவங்க வந்து பண்ற சோசியல் சர்வீஸே வந்து பிச்சைக்காரங்களுக்கு தான். ஸோ வந்து அவங்க வந்து பெக்கர்ஸை பார்க்கணும் அப்படின்னா எங்க போய் பார்ப்பாங்க, எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்களா. இவங்க வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் கைஸ், அதாவது நான் சொல்றேன் நம்மளோட இந்த வீடியோவோட ஹீரோயினி அவங்க பேர் வந்து இந்திராபாய். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 வயசு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த அமைப்பு சண்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல போயிட்டு அவங்கள போய் சத்தம் போட்டுருக்காங்க. வயது எதுக்கு வந்து இந்த வேலையை நீங்க பாக்குறீங்க, நீங்க வந்து இதுக்கு பதிலாக வேற வேலையை பார்க்கலாமா, சின்ன குழந்தைய வச்சுட்டு நீங்க பிச்சை எடுக்கீங்களா, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஆண்டியை வந்து சத்தம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. உடனே பதிலுக்கு இந்த ஆண்டியும் வந்து அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் வந்து பசிக்காக தான் நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருடுறது தான் தப்பு, பிச்சை எடுக்கிறதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதாவது இந்த ஆண்டி அவங்கள பற்றி அவங்க இவங்கள சத்தம் போட இப்படியே வாக்குவாதம் முத்திக்கிட்டு இருந்த சமயத்தில் அமைப்பில் இருக்க ஒருத்தர் வந்து உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி இந்த மாதிரி இன்சிடென்ட் தெரிஞ்சோடனே போலீஸ்காரங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆண்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அங்கே போய் விசாரிச்சிருக்காங்க ஓகேங்களா. எப்படிடா போலீஸ்காரங்க அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து குழந்தை தொழில் வந்து தடைப்பட்டது. நம்மளோட இந்தியாவில் வந்து குழந்தைகளை வந்து சின்ன பசங்களை வந்து வேலைக்கு வந்து அனுப்பக்கூடாது ஓகேங்களா. அது வந்து இங்கே வந்து சட்டப்படி குற்றம், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி யாராச்சும் குழந்தைகளை வேலை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து தூக்கி ஜெயிலில் போடுறது கூட வாய்ப்பு உண்டு ஓகேங்களா. ஜெயிலில் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ இவங்களும் வந்து கையில் 7 வயசு குழந்தை, அதுவும் அவங்களோட குழந்தைய வச்சு பிச்சை எடுத்து அது வந்து தப்பு தானே, சட்டப்படி குற்றம் தானே. அதனால தான் போலீஸ்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் நடத்திருக்காங்க. விசாரணையில இவங்க கைஸ், அதாவது நம்ம இந்த ஒரு வீடியோவோட ஹீரோயினி இந்திராபாய் அவங்க விசாரணையில சொன்னதை பார்த்து கேட்டுட்டு போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் வந்து ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன அவங்க சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்திராபாய் இவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 5 குழந்தைங்க கைஸ் ஓகேங்களா. 5 குழந்தைங்களும் வந்து 2 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ளதான் இருக்கும் ஓகேங்களா. இவங்க வந்து இவங்களுக்கு பிறந்த 5 குழந்தைகளையுமே வந்து பிச்சை எடுக்க வச்சுதான் வந்து இப்போ வரைக்கும் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து கூடியிருப்பாங்களா, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்க இடத்துல வந்து அவங்களோட மூத்த பொண்ணை வந்து போய் பிச்சை எடுக்க விடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டா கைஸ் இந்தூர்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று உண்டா. அந்த கோயிலை வந்து புதுசா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பழைய கோயில், அந்த கோயிலை வந்து பழசா இருந்துக்குமா அந்த கோயிலை வந்து புதுசா வந்து மிகப்பெரிய கோயிலா வந்து கட்டியிருக்காங்க. கட்டி வந்து ரீசெண்டா தான் வந்து திறந்திருக்காங்க. அந்த கோயிலை புதுசா மிகப்பெரிய கோயிலா கட்டி திறந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களோட ஏர்னிங்ஸ், அதாவது இவங்களோட சம்பாத்தியம் வந்து 2 மடங்கா வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த கோயில் மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்காங்களா, கட்டி திறந்ததுக்கு அப்புறம் கைஸ் இவங்க ஜஸ்ட் 45 நாள்ல கைஸ் 45 நாள்ல 2.5 லட்ச ரூபாய் கிட்ட இவங்களுக்கு வந்து வசூலாகிருக்கலாம். அதாவது ஒரு மாசத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல இவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க ஓகேங்களா. இன்னும் வந்து கூடுதல் தகவல் என்னன்னா கைஸ் அந்த ஆண்டிக்கு வந்து ராஜஸ்தான்ல வந்து சொந்தமா 2 மாடி வீடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து விவசாய நிலமும் இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆண்டியோட ஹஸ்பண்டுக்கு வந்து சொந்தமா 2 வீலர் பைக்கும் வந்து இருக்கு ஓகேங்களா. இன்னொரு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. என்ன பண்ணா அந்த ஆண்டியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து போலீஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அக்யூஸ்ட் கிட்ட, அதாவது விசாரணைக்காண்டி கூட்டு வந்திருப்பாங்களா, அவங்க கிட்ட என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கி பத்திரமா வச்சிருவாங்க ஓகேங்களா. அது போனா இருக்கலாம், இல்லை அப்படின்னா பணமா இருக்கலாம், எது இருந்தாலும் சரி அதை வந்து வாங்கி அவங்க வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ரிலேட்டிவ், இல்லை அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட், இல்லை அவங்களோட
ஒய்ஃப் இல்லை அவங்களோட பசங்க யார்ட்டாச்சும் வந்து கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. இல்லை இவங்களே ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் இவங்ககிட்டே வந்து கொடுத்துறாங்க ஓகேங்களா. அப்படி அவங்கள விசாரிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா, என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க பார்ப்போம். ஜஸ்ட் அந்த இடத்துல அவங்க கிட்ட இருந்த இதை மட்டும் சொல்கிறேன். அதாவது கைஸ் 20,000 மதிப்பிலான ஒரு ஃபோன் வந்து வச்சிருந்துருக்குங்க கைஸ். யாரு நம்ம இந்த கதையோட ஹீரோயினி யாரு இந்திராபாய், அவங்க 20,000 மதிப்புல ஒரு ஃபோன் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி கையில வந்து 19,600 ரூபா அமௌண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைகிட்ட வந்து 600 ரூபா அமௌண்ட் இருந்திருக்கு கைஸ் ஓகேங்களா. மொத்தம் இவங்ககிட்ட மட்டுமே வந்து இது ஒரு 19,600 20 அது ஃபோன் ஒரு 20 மொத்தம் வந்து 40,000க்கு மேலே வந்து அவங்கள கூட்டு வரும்போது மட்டும் அவங்க கையில் இருந்தக்கூடிய அமௌண்ட் வந்து மொத்தம் 40,000 ஓகேங்களா. நம்ம கிட்ட கைஸ் இப்போ வந்து நம்மளை பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடியது என்ன இருக்குது, இந்த ஒரு ஃபோன் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டுன்னா அந்த ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் ரேட்டு 25,000 ஓகேங்களா. இது இன்னும் நமக்கு சொந்தமாகலை. இதுவும் இப்பவும் இஎம்ஐ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 இஎம்ஐயோ 3 இஎம்ஐயோ இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. கையில் வந்து இதில் நக்கி கைஸ் சாட்சியில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே கேஸ் நம்ம கையில் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதாங்க கரெக்டாக 50 ரூபா ஓகேங்களா. 50 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது ஓகே கேஸ் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறது ஓகேங்களா. அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து 45 பைசா கிடக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட்டு HDFC அக்கௌண்ட்டு நினைக்கிறேன். அதில் வந்து அதுலேயும் இதே தான் பைசா கணக்கு தான். ஒரு ரூபா கணக்கு கூட நம்மகிட்ட கிடையாது, பைசா கணக்கு தான். இதுக்கு தான் கைஸ் நான் வந்து பெசாமல் வந்து பெக்கரா மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து பெக்கரா மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிருந்தோம்னா இதுக்காண்டி தான் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ சொத்து இருக்குது, மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போனால், நம்ம படித்த படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போனால் 10,000 இல்லை 12,000 இல்லை 15,000 அவ்வளோதான் சம்பளம் ஓகேங்களா. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதனால தான் நானும் பெசாமல் பெக்கரா மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். சும்மா நாங்கள் ஜஸ்ட் ஃபன் தான் ஓகேங்களா. நம்ம வந்து அங்கெல்லாம் போகிறது கிடையாது. நம்ம எப்போதுமே வந்து யூடியூப் தான் கைஸ். முடிஞ்ச அளவு கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பரவாயில்ல கைஸ். இப்போ வந்து அதாவது சேனலை குழி தோண்டி புதைக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் வந்து எந்திக்கிற மாதிரி நம்மளோட சேனலும் லைட்டாக எந்திக்க ஆரம்பிக்கி. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கு வந்து உயிர் விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைன்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவை நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வந்து குறைகள் இருந்துச்சு நான் பேசுகிறதுலையோ இல்லை வீடியோலையோ ஏதாச்சும் ஒரு குறைகள் இருந்தால் அதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோவில் வந்து அதை வந்து திருத்திக்கிறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.